ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணகி சமையல் அறை. இன்னைக்கு வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் டூட்டி ஃப்ரூட்டி போட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. கேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இங்கே 4 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு அரை ஸ்பூன் மைதா மாவு போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே சேர்த்தோன்னா எல்லாமே பாட்டமில் போய் செட் ஆகிக்கும். அதனால் மைதா மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே மைதா மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ரொம்ப குவியலாக எடுக்காமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு ஜல்லடையில் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிக்கும் போது தான் பேக்கிங் பவுடரும் மைதாவும் ஈவனாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இங்கே 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். 200 கிராம் சர்க்கரையை நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பட்டர் 200 கிராம் எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டராக எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சுகர் பவுடரை இது கூட சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சுட்டு ஒரே டைரக்ஷனில் பீட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கேக் பீட்டர் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணியும் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணணும். ஏன்னா கேக் சாஃப்டாக வர்றது இந்த வெண்ணெயை நல்லா பீட் பண்ணுறதுல தான் இருக்குது. நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ சுகர் அரைச்சி வச்ச மிக்சிலேயே 4 முட்டை எடுத்து வச்சுருக்கிறத உடச்சி ஊற்றிக்கலாம். எக் ஒயிட்டை மட்டும் தனியாக எடுத்து பீட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இல்லை இப்படியே ரெண்டையும் ஒன்றா சேர்த்தும் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பீட் பண்ணி வச்சுருக்கிற எக் மிக்ஸை இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எக்கு, பட்டர், சுகர் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃபோமாக வந்துடணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மைதாவில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். பாதியை சேர்த்துட்டு மறுபடியும் விஸ்க் வச்சு இப்போ கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். பட்டர் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப வேகமாக பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போ பண்ண வேண்டாம். ரொம்ப ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால் மீதி இருக்கிற மைதா மாவையும் சேர்த்துட்டு அதே மாதிரி மறுபடியும் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. எடுத்து வச்சுருக்கிற டூட்டி ஃப்ரூட்டியில் பாதியை மட்டும் இப்போ சேர்த்து விட்டுறலாம். மீதி மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரேயில் நல்லா சுற்றியும் பட்டர் அப்ளை பண்ணி விட்டுருங்க. நான் ஏற்கனவே பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் அந்த கேக் மிக்சரை எடுத்து போட்டுட்டு ஈவனாக பரப்பி விட்டுட்டு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கிறதையும் மேலே சேர்த்துட்டு நல்லா 2 தடவை டேப் பண்ணி கொடுத்துருங்க. ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் கேக் பேட்டரை வச்சிடலாம். இங்கே 180 டிகிரியில் 50 மினிட்ஸ் நான் வைக்கிறேன். உங்களோட கேக்கோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமை இன்க்ரீஸ் பண்ணியோ டிக்ரீஸ் பண்ணியோ வச்சுக்கோங்க. எனக்கு 50 மினிட்ஸ் கரெக்டாக இருந்தது. இப்போ பாருங்கள், கரெக்டாக வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒட்டாமல் வரணும். ஒருவேளை அந்த மாதிரி ஒட்டுச்சுனாலும் மறுபடியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரங்களை மட்டும் நைஃப் வச்சு எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் எப்படி வந்ததுன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்ணகி சமையல் அறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.